ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபு எம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிசியிலிருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நாம் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த குரூப் 4 பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றில் இருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். 30/1/2024 முதல் 28/2/2024 வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 9/6/2024. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வெளியிட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், தமிழ் நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன், போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு 4 தொகுதி 4 பணிகள் அறிவிக்க நாள் பார்த்தீங்கன்னா 30/1/2024. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 28/2/2024. விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான காலம் பார்த்தீங்கன்னா 4/3/2024 முதல் 6/3/2024 வரை. தேர்வு நாள் பார்த்தீங்கன்னா 9/6/2024. கிராம நிர்வாக அலுவலர் 108 காலிடங்கள். இடைநிலை உதவியாளர் பிணையமற்றது 2442 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் பிணையம் 44 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் 10 காலிடங்கள். பார்த்தீங்கன்னா பணியின் பேர் நிறுவனம் வந்து கொடுத்துருப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் 27 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அதில் பார்த்தீங்கன்னா 49 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் 15 காலிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் 7 போஸ்ட்டு. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் 10 காலிடங்கள். அதுக்கடுத்த என்ன போஸ்ட் தட்டச்சர் சில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. 1653 காலிடங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தில் பார்த்தீங்கன்னா 39. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் 7 காலிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி 441 காலிடங்கள். சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 2 போஸ்ட்டு. சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் 2. நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் 2 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1. நேர்முக எழுத்தர் சுருக்கெழுத்து தட்டச்சர் 3 தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 2. தனி செயலர் நிலை 3 தமிழ்நாடு பால் உற்பத்தியாளருக்கு கூட்டுறவு இணையம் 4 காலிடங்கள். இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம் 34 காலிடங்கள். இளநிலை செயல் பணியாளர் தட்டச்சு தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் 7 காலிடங்கள். வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் 1 காலிடம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பால் அளவையாளர் நிலை 3 15 காலிடங்கள். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் 25 காலிடங்கள். தமிழ்நாடு தடய அறிவியல் சார்பு நிலைப்பணி. வரித்தாண்டலர் தமிழ்நாடு அமைச்சு பணி பேரூராட்சித்துறை 66 காலிடங்கள். முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் 49 காலிடங்கள். வன காப்பாளர் 171 காலிடங்கள். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன காப்பாளர் 192 காலிடங்கள். வன காவலர்
526 காலிடங்கள். வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் 288 காலிடங்கள். இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வன சார்நிலைப் பணி. இதெல்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் தமிழ்நாடு கூட்டுறவு சார்நிலைப் பணி 1. டோட்டலாக பார்த்திங்கன்னா 6744 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கு நேராக பார்த்திங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஒற்றை தேர்வுத்தாள் தான் 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். தேர்வு திட்டம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ரைட்டுங்களா. பார்ட் ஏல பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் கொஷின் 100, மேக்ஸ் மார்க்ஸ் 150. அதுக்கு பார்த்திங்கன்னா பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 75, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 25 ரைட்டுங்களா. அதுக்கு தான் மேக்ஸ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 150. மேக்ஸிமம் மார்க்ஸ் டோட்டலாக பார்ட் ஏ பார்ட் பி பார்த்திங்கன்னா 300. பார்ட் ஏ பார்ட் பி நம்பர் ஆஃப் கொஷின் பார்த்திங்கன்னா 200, டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours, மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 90. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா வயது வரம்பு. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் 42, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா 42. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி, ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டு ரைட்டுங்களா. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேடு 3, ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், பில் கலெக்டர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம் பார்த்தீங்கன்னா 34. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 37. பார்த்தீங்கன்னா 15 சீரியல் நம்பர் 15லிருந்து சீரியல் நம்பர் 28 வரை உள்ள பதவிகளுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். எந்த கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிடபிள்யூஎஃப் ஆல் கம்யூனிட்டிஸ், எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம் அண்டு பிசிஎம். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத் 37 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. விஓக்கு பார்த்தீங்கன்னா 10th, ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி இதுக்கும் பார்த்தீங்கன்னா 10th, ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்பரேஷன். ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10th. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு இது பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிடெட் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் நேராக பார்த்தீங்கன்னா அதற்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் நோட்டிஃபிகேஷன். இது எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மில்க் ரெக்கார்டர் கிரேடு 3 டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும் ரைட்டுங்களா. லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் மஸ்ட் ஹவ் பாஸ்ட் ஹையர் செகண்டரி கோர்ஸ் வித் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி as சப்ஜெக்ட்ஸ். பில் கலெக்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th ரைட்டுங்களா. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் மஸ்ட் ஹவ் பாஸ் செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட் வித் ITI இன் எனி ட்ரேட். ஃபாரஸ்ட் கார்டு with a driving license, forest watcher tribal youth, junior inspector of cooperative societies. ஸோ ஒன்றுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.